ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னா எங்கள் அம்மா பண்ணுற ஒரு யம்மியான பட்டர் கேக்கோட ரெசிபி தான். ஸோ மாதாஜி ஸ்டார்ட் பண்ணலாமா? தொடங்கலாமே. 220 கிராம் மைதா, 220 கிராம் பொடிச்ச சர்க்கரை, 4 முட்டை, கொஞ்சம் பால், 2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, இதுதான் இதுக்கு தேவையானது. மைதா கூட பேக்கிங் பவுடரையும் சேர்த்து 3 தடவை சல்லடையில் போட்டு நல்லா அலசிக்கிடணும். அலசுறதுனா என்ன, துணியா? அலசுறதுன்னு சொன்னால் அந்த மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கணும். அப்போ தான் கேக் குமிழாக நல்லா வரும். இது நாங்கள் சின்ன வயசில் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் சந்திராமா வீட்டில் வச்சு படித்த ரெசிபி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டதுனால நாங்கள் இத்தனை வருஷங்களாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கோம். 4 முட்டையை எடுக்கணும், டப்புன்னு உடைக்கணும். உடைச்சிட்டு அதை மூடிட்டு மிக்சியில் நல்ல விப்பர் மோட்டில் வச்சு படன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அந்த வெண்ணெய் 2 பாக்கெட்டையும் பிரித்து பொடி பண்ண ஜீனியோடு சேர்த்து அதை நல்லா கலக்கிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை கலந்து வச்சுருக்கிற வெண்ணெய் ஜீனி கலவையோடு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மைதா பேக்கிங் பவுடரையும் எடுத்து அதே கலவையில் கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா அடிச்சுக்கிடணும். அப்புறம் அந்த மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கிடணும். பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அதை கலக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த பேக்கிங் பவுடர் உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை இனிமேல் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட வேண்டியது தான். ஓகே, அடுத்து பட்டர் பேப்பர் போட்ட பேக்கிங் ட்ரேயில் இந்த மாவு கலவையை ஊற்றிட்டு டேப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ப்ரீ ஹீட் பண்ண மைக்ரோவேவ் அவனில் ஒரு 20 நிமிஷம் டைம் செட் பண்ணி நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். நல்ல மனம் உண்டலாம். அவ்வளோதான், கேக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.